ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் டிஸ்கவுண்ட் அண்ட் டிஸ்கானஸ்ட் செல்லர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரிக்ஸோடு நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a dealer claims to sell his goods at cost price but uses a weight that actually weighs 800 gram, though 1 kg is written on it. Find his gain percentage. அதாவது 1 கிலோகிராம் விற்கிறதுக்கு பதில் 800 கிராம்னு போட்டு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப அவருக்கு கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. 1 கேஜிக்கு பதில் 800 கிராம் இப்படி போட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு. எவ்வளவு? 1000க்கு பதில் 800ன்னு. இது ரெண்டையும் ரேஷியோவில் வச்சா கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ கேன்சலு 5:4 வரப்போகுது. இது வெயிட்கான ரேஷியோ. நம்மளுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரைஸ். அப்படியே இந்த ரேஷியோவை உல்ட்டாவாக போடுங்க. 4லேருந்து 5 ஆயிருக்குன்னு போடுங்க. இப்போ எப்படி ஆயிருக்கு ப்ரைஸு? 4லேருந்து 5 ஆயிருக்கு. இதுதான் சிபி, இதுதான் எஸ்பி. அவ்வளோதான், முடிஞ்சது. எவ்வளோ கூடியிருக்கு? 1 கூடியிருக்கு. எதுலேருந்து? 4லேருந்து இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ வரும்? 25%. ஆப்ஷன் ஏ. இது போன குரூப் டியில் 2022 கேட்ட கொஸ்டின். சிம்பிளாக ஏமாத்துறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற கிராம் அதை எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரிஜினல் கிராம் அதை எடுத்துக்கோங்க. வெயிட் அப்படி டேரெக்ட் ப்ரொபோஷனலில் போடுங்க. அதை உல்ட்டாவாக போட்டால் அதுதான் ப்ரைஸ்க்கான ரேஷியோ. அதை டேரெக்டாக சிபிஎஸ்பின்னு எடுத்து அப்படியே கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a shopkeeper sells wheat at ₹20 per kg that he purchased at ₹18 per kg. 18 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. and he gives only 900 gram of wheat instead of 1 kilogram while selling. 1 கிலோகிராம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 900 கிராம் தான் போட்டு விற்கிறாரு. அங்கே ஏமாத்துறாரு. அப்போது த ஆக்சுவல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஷாப்கீப்பர் இஸ், அப்போ மொத்தம் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு வாங்குறப்ப 18 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இதுக்கான ரேஷியோன்னு பார்த்தோம்னா 9:10. அப்புறம் இது ப்ரைஸ்லேருந்து எடுத்தாச்சு. கிராமில் பாருங்கள், 1 கிலோகிராம் அப்போது 1000 கிராமு. 1000 கிராமு ஒரிஜினல் 1000 கிராமு, ஆனால் விற்றது 900 கிராம். இது வெயிட்கான ரேஷியோ. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 10:9 வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெயிட்லேருந்து ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறப்ப அப்படியே உல்ட்டாவாக போட்ட வேண்டியதான். 9 இங்கே 10ன்னு வரப்போகுது. சேம் இங்கே 9, 10 போட்டோம்னா 9 9 சார் 81, 10 10 சார் 100. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? இதுதான் சிபி, இதுதான் எஸ்பி. எவ்வளோ கூடியிருக்கு? 19. 19 பை எதுலேருந்து? 81 இன்ட்டு 100 போட்டோம்னா 23.45% வரும். ஆப்ஷன் சி. இது போன குரூப் டியில் 2022 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், a shopkeeper uses a weight of 950 gram instead of 1 kilogram. sells the article at the market price. மார்க்கெட் ப்ரைஸில் விற்கிறப்ப 1 கேஜிக்கு பதில் 950 கிராம்னு போட்டு ஏமாற்றி விற்கிறாங்க. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் விச் இஸ் 15% above the cost price. மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குது? 15% above the cost price இருக்குது. வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போது 950, அதாவது 1000 கிராமுக்கு பதில் 950 கிராம்னு ஏமாற்றி விற்கிறாங்க. அப்போது ப்ரைஸ்க்கான ரேஷியோ எப்படி வரும்? இது வெயிட்கான ரேஷியோ. ப்ரைஸ்க்கான ரேஷியோ எப்படி வரும்னா அப்படியே மாற்றி எழுத வேண்டியதான். 950 இங்கே 1000 வரப்போகுது. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா அடுத்து 5 டேபிளையும் கேன்சல் அவுட் பண்ணோம்னா 19 இங்கே 20. இது என்னது? மார்க்கெட் ப்ரைஸ். இது செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா கொடுத்துருக்கதை பாருங்கள், செல்ஸ் த ஆர்டிகிள் அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸில் விற்கிறப்ப இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குது? 15% above the காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போடுறேன் அப்படின்னா 15%ன்றதுனால 115, காஸ்ட் ப்ரைஸை நான் 100ன்னு போட்டுக்கிறேன். 100. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே ஒரு 20, இங்கே 23ன்னு வரப்போகுது. இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் 19 இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் 20 இருக்குது, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 23 இருக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் என்ன பண்ணுவோம்? சேம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அப்படியே நம்ம மிச்ச வேல்யூ எடுத்துக்கிடுவோம். அதே கான்செப்ட் தான். சேம் வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு வர பார்ப்போம். மார்க்கெட் ப்ரைஸை அப்படி கொண்டு வரலாம். என்ன பண்ணலாம்? 19 இன்ட்டு 23 போடலாமா? இங்கே 23 இருக்குது.
அப்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 23க்கு இன்ட்டு இந்த வேல்யூ போட்டுரும் 19. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டும் ஒன்று போல் ஆயிடுச்சு. இங்கே ஒரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதே ரேஷியோவில் உள்ளதில் அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 23ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் 23ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கே 19ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸை 19ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போது நம்மளுக்கு சிபி இருக்குது, எஸ்பி இருக்குது, சிபி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இதை வச்சு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுலேயும் 20 இருக்குது, இதுலேயும் 20 இருக்குது. 20யை காமனாக எடுத்துக்கிறேன். இங்கே 19, இங்கே 23. எஸ்பி தான் கூட இருக்குது, அதுதான் ப்ராஃபிட்டுக்கு கூட இருக்கும். 23 மைனஸ் 19 இன்ட்டு 4. எஸ்பி மைனஸ் சிபி மேலே போட்டேன். எஸ்பி மைனஸ் சிபி மேலே போட்டதுக்கப்புறம் கீழே சிபி போடணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு 100. இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா இங்கே 20 டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 400/19 வரப்போகுது. 400/19 எவ்வளோ? 2 9s are 38. நெக்ஸ்ட்டு 1 21 பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. ஆப்ஷனில் 21 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 21 பாயிண்ட்னு வரப்போகுது. ஆப்ஷன் சி தான் இருக்குது. இது போன குரூப் டியில் 2022 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ பர்சன் செல்ஸ் ஹிஸ் குட்ஸ் அட் 30% ப்ராஃபிட். 30% ப்ராஃபிட்னா 100 113 போடுவோம். 0 கேன்சலு. அப்போ 10 13 ஆகுது. அண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 25%. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 125 ஆகுது. இதை கேன்சல் பண்ணோம்னா 4 5ன்னு எழுதுவோம். இவங்க இதில் கொடுத்துருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை. இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பர்சன்டேஜில் நம்ம ரேஷியோவில் இன்வால்வ் பண்ணுறப்ப எப்படி வெயிட்டுக்கு மாற்றி எழுதுவோமோ அந்த மாதிரி மாற்றி எழுதிட வேண்டியதான். இங்கே 4 5 நம்ம எழுதியிருக்கோம், அப்படியே இங்கே உல்ட்டாவாக எழுதணும். 5 4 அவ்வளோதான். அந்த செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 10%. இது டேரெக்டாக எழுதிடலாம். 10%னா 1/10 10 11 கூடுது. இது மூணுக்கும் பார்த்தோம்னா இது 500 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறப்ப. இங்கே 13 × 4 × 11 572ன்னு வரும். அவ்வளோதான். இது சிபி, இது எஸ்பி. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 72. எதுலேருந்து கூடியிருக்கு? 500லேருந்து கூடியிருக்கு. இன்ட்டு 100 கேன்சல் அவுட் பண்ணோம்னா 72/5. 72/5ன்றது 14 5s are 70, மீதி 2ன்னு இருக்கும். இங்கே பாயிண்ட் வச்சதுனால 20, 14.4ன்னு வரப்போகுது. ஆப்ஷன் சி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் இஸ் 5:3. மார்க்கெட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் இதுக்கான ரேஷியோ 5, இங்கே 3ன்னு கொடுத்துட்டாங்க. இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தட் ஆர்டிகிள் இஸ் rupees 3645. இது நமக்கு தேவையில்லை. அந்த ஷாப்கீப்பர் கேவ் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட், 25% அண்ட் 10%. டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் போயிருக்கும். 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 25%, 10% அந்த மார்க்கெட் ப்ரைஸு. மார்க்கெட் ப்ரைஸில் 2 டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. தென் வாட் இஸ் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் டூரிங் திஸ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் ஓவராலாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் பர்சன்டேஜாக அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். 25% அப்படின்னா 1/4. அப்போது 4 3 ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 10%. 10%னா 1/10, 10லேருந்து 9 ஆயிருக்குது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கான ரேஷியோ 40, இங்கே 3 9s are 27 வந்துருச்சு. இங்கேயும் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் மொதல் கொடுத்துருக்க ரேஷியோ படி 5:3 இருக்குது. இங்கே 40 இருக்குது, இங்கே 27 இருக்குது. இந்த மார்க்கெட் ப்ரைஸை நம்ம ஈக்குவல் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு சிபிஎஸ்பி கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 40 இருக்குது, இங்கே நான் 40 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 5 × 8 போட்டுக்கலாமா? இப்போ 40 ஆயிடுச்சு. இங்கே ஒரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா அதே ரேஷியோவில் உள்ள நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கேயும் 8ஆல் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கேயும் 40 ஆயிடுச்சு. சிபி 3 8s are 24ன்னு ஆயிடுச்சு. சிபி 24, எஸ்பி 27. எஸ்பி கூட இருக்குது, அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டில் இருக்குது 2 ஆப்ஷன், ஒன்று இது வரப்போகுது, இல்லை இது வரப்போகுது. இப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 3 கூடி இருக்குது. 24 27 டிஃப்ரென்ஸ் 3 இருக்குது. எதுலேருந்து? சிபி 24 × 100. இப்போ கேன்சல் அவுட் பண்ணோம்னா 3 இங்கே 8, 100/8 12.5% ப்ராஃபிட். ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், எ சேல்ஸ்மேன் ஆஃபர் 20% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்
ஆஃப்டர் ஆஃபரிங் அண்ட் இனிஷியல் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% ஆன் த லேபிள்டு ப்ரைஸ் ஆஃப் எ லேப்டாப். லேப்டாப் வாங்குறப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அதான் லேபிள்டு ப்ரைஸ், அதில் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 25% ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அடுத்து 20% ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இஃப் த ஃபைனல் சேல் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் இஸ் 18,000, கடைசியாக விற்கிறப்ப 18,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போது வாட் வாஸ் த லேபிள்டு ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 20%, 25%, 20%னா 1/5. இப்போது மார்க்கெட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது 5லேருந்து 4ன்னு விற்றுருக்காரு. அப்புறம் 25%னா 1/4. இப்போது 4லேருந்து 3ன்னு விற்றுருக்காரு. இது ரேஷியோ பார்த்தோம்னா இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுமே ரேஷியோவில் தான் இருக்குது. இப்போது 5:3. இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸு. அவங்க விற்கிறப்ப எவ்வளோ வந்திருக்கு? 18,000. இது 18Kவாக மாறி இருக்குது. 3 தான் 18Kன்னா இப்போ 6K மல்டிப்ளை ஆகிருக்கு. இப்போ 5லேயும் நம்ம 6K மல்டிப்ளை பண்ணோம்னா 30K. இதான் ஆன்சரு, ஆப்ஷன் சி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சிங்கிள் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் டு 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 30%, 20% அண்ட் 10%. இதுக்கு 3க்கும் சிங்கிள் ஈக்குவலன் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 30%னா என்ன? 30/100ன்னு எழுதுவோம். 20%ன்றதை 1/5ன்னு எழுதிக்கலாம். 10%ஐ 10/100ன்னு எழுதுகிறப்ப 1/10 வரப்போகுது. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா மேலே 310. அப்போது மார்க்கெட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸு. 10 7 இருக்குது. அடுத்து 5, அது 1 கம்மியாகி 4 இருக்குது. 10 9 இருக்குது. இப்போ ஓவராலாக இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்பரும் கேன்சல் அவுட் பண்ணால் பண்ணிக்கலாம். 10 4 இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணலாம். நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். 500ன்னு வந்துடும். இங்கே 7 4s are 28, 28 × 9 252. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 248. இதிலேருந்து 500லேருந்து வந்திருக்கு. இன்ட்டு பர்சன்டேஜ்னால 100 கேன்சல் அவுட் பண்ணால் 248/5. இப்போது 4 5s are 20. இங்கே 48 போட்டோம்னா 9 5s are 45. அடுத்து பாயிண்ட் வரப்போகுது 49 பாயிண்ட் சம்திங். ஆப்ஷன் சி. இது போன குரூப் டியில் 2022ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லிஸ்டட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் இஸ் 200. எ கஸ்டமர் பர்ச்சேசஸ் இட் அட் ₹150 ஆஃப்டர் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200ன்னு கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன? ஆஃப்டர் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ₹150. ஒரு டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் 10%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இதில் தான் நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எழுதுவோம். ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 10%னா 10/100, அது 1/10 எழுதியிருக்கேன். 10லேருந்து 9 ஆகுது. இன்னொன்று என்னென்னு தெரியாது, நான் எக்ஸு ஒயின்னு போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக வந்தது மார்க்கெட் ப்ரைஸ் 200. இதுதான் 200 தான் லிஸ்டட் ப்ரைஸ்னு கொடுத்துட்டாங்க. அதான் மார்க்கெட் ப்ரைஸு. கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணது அதுதான் இவருக்கு செல்லிங் ப்ரைஸு. அப்போது 150 இங்கே. இப்போ 10x தான் 200ன்னா எக்ஸ் எவ்வளோ? 20. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தோம்னா 9y = 150. ஒய்க்கு வந்து 150/9 50/3 16.66ன்னு வருது. நம்ம இதில் 10% எப்படி எடுத்தோம்? கொடுத்துருக்கிறது 10%, 1/10 எடுத்தோம். அதே மாதிரி இது ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டால் இன்னொரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே 20 இருக்குது, இங்கே 16.66ன்னு இருக்குது. ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா 3.33 சம்திங் வரப்போகுது. டிவைடட் பை எதுலேருந்து? 20லேருந்து மாறி இருக்குது, இன்ட்டு 100. அவ்வளோதான். கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 5 வரப்போகுது. 3 5s are 15. 15க்கு மேலே தான் வரப்போகுது. 15 ஆர் 16 பாயிண்ட் சம்திங் ஆர் 15 பாயிண்டில் வரப்போகுது. ஆப்ஷன் டி. இது ஒன்று தான். 15 16 நியர்பையில் இருக்குது. அப்போ இன்னொரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னது? 16.66%. இது போன குரூப் டியில் 2022ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், எ ஷாப்கீப்பர் மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ் அட் எ ப்ரைஸ் ஸோ தட் அலோவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. இதில் மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ், அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20%னா 1/5ன்னு எழுதலாம். இப்போ
அப்போது 5,4 ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹி ஸ்டில் மேக்ஸ் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 8%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 100 வந்து என்ன இருக்குது 108 மாறி இருக்குது. இதை நான் கேன்சல் அவுட் பண்ணி 25 × 4 இங்கே 27 × 4 108 போட்டாச்சு. இதில் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, இது காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. வழக்கம் போல் செல்லிங் ப்ரைஸை நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நம்ம டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இங்கே 27, இங்கே 4, இங்கே 27 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 27 பண்ணோம்னா இங்கேயும் 27 பண்ணணும். இங்கே 4 பண்ணிடுறேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுலேயும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அங்கே 4 பண்ணால் இங்கேயும் 4 பண்ணணும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 5 × 27, 27 × 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது விச் காஸ்ட் ஹிம் 500. அப்போ சிபி கொடுத்துருக்காங்க 25 × 4 100 வந்து 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 5 நடந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்லையும் இன்ட்டு 5 பண்ணால் முடிஞ்சது. 27 × 25 பண்ணுறது தான் ஆன்சரு. இப்போ 27, 25 நடுவில் என்ன நம்பர் இருக்குது 26. அப்போ a + b a - b போடலாமா? 26 + 1 26 - 1. அப்போ 26 ஸ்கொயர் என்ன 676. 676 - 1 675. ஆப்ஷன் டி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.